இன்று புதிதாக ஒரு பாடத்தை தொடங்கி இருக்கிறோம். அதாவது தினசரி 20 செய்திகளை உலகத்தை பற்றியும் இந்தியாவை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கொடுக்கப் போகிறோம். இன்று உலகத்தில் என்ன நடக்கின்றது, இந்தியாவில் என்ன நடக்கின்றது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கின்றன என்பதை பற்றி இருக்கின்றது. இந்த செய்தி பொதுவாக ஆங்கிலத்திலும் அதனை அடுத்து தமிழிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு ஆங்கில அறிவும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதனுடைய தலைப்பு 20 concise sentences, 20 concise sentences கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 20 செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் வேர்ல்டு நியூஸ், உலக செய்திகள். யுஎஸ் ஈரான் fragile ceasefire. A 2-week truce between the US and the Iran is under threat as Israel continues heavy bombardments in Lebanon. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2 வார தற்காலிக போர் நிறுத்தம். இருப்பினும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் அது ஆபத்தில் இருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு செயல்படும் என்பது தெரியவில்லை. A 2-week truce, 2 வார தற்காலிக போர் நிறுத்தம். அதுதான் அவன் ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்கான்னா, யுஎஸ் ஈரான் fragile ceasefire, துல்லியமான நுணுக்கமான ஒரு போர் நிறுத்தம். இருப்பினும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் bombardments நடத்தி இருக்கிறது. அதனால இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தில் கூட ஒரு சந்தேகம் இருக்கிறது. Strait of Hormuz partially reopens. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நீர் சந்தியை குறைவாக திறக்கிறது. Iran has agreed to a limited reopening of the vital Strait of Hormuz for commercial shipping during the truce. தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக வணிக கப்பல் போக்குவரத்திற்காக ஹார்மோஸ் நீர் சந்தியை பகுதி அளவில் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. 3வது செய்தி, ஜேடி வான்ஸ் லீட்ஸ் பீஸ் டாக்ஸ். ஜேடி வான்ஸ் என்பவர் இந்த அமைதி பேச்சை நடத்துகிறார். அதாவது யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் தான் இந்த ஜேடி வான்ஸ். இஸ் ஹெட்டிங் டு இஸ்லாமாபாத். இஸ்லாமாபாத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம், விரைந்து கொண்டிருக்கிறோம். டு பிகின் டைரக்ட் நெகோசியேஷன்ஸ் ஃபார் எ பெர்மனன்ட் பீஸ் டீல் வித் ஈரான். ஈரான் உடன் கூடிய ஒரு நிரந்தர அமைதி தீர்வுக்காக
ஒப்பந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு இஸ்லாமாபாத்திற்கு நமது ஜேடி வேன்ஸ், அதாவது யுஎஸ்னுடைய வைஸ் பிரசிடென்ட் அங்கு செல்கிறார். எப்போ போறாருன்னு தெரியல. இன்னைக்கு போனாலும் போவார், என்னைக்கு போறான்னு தெரியல. Oil prices rebound after a sharp drop following the ceasefire news. Global oil prices are climbing again due to Middle East uncertainty. இந்த ceasefire செய்தியை தொடர்ந்து, போர் நிறுத்தத்தினுடைய செய்தியை தொடர்ந்து கொஞ்ச அளவு இந்த ஆயில் பிரைஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. குளோபல் ஆயில் பிரைசஸ், உலக அளவில் இருக்கக்கூடிய ஆயில் பிரைசஸ் திரும்பவும் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் டியூ டு மிடில் ஈஸ்ட் அன்சர்டனிட்டி, மிடில் ஈஸ்டினுடைய அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை காரணமாக போர் நிறுத்த செய்தியை தொடர்ந்து சரிந்த உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் மத்திய கிழக்கின் நிச்சயமற்ற சூழலால் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளன. அப்போ நமக்கு அது திரும்பவும் குறைஞ்சி அப்புறம் கொஞ்சம் கூடிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் ரேலி. World stock markets, including India's Sensex, surged significantly in response to the West Asian ceasefire. மேற்காசிய போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய சென்செக்ஸ் உள்ளிட்ட உலகளாவிய பங்கு சந்தைகள் பெரும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. UN warns of humanitarian risk. UN Secretary General warns that continued strikes on Lebanon pose a grave risk to the regional troops. லெபனான் மீதான தொடர் தாக்குதல்கள் பிராந்திய போர் நிறுத்தத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் எச்சரித்து உள்ளார். 7th news. Doctors strike in England. Junior doctors in England have launched a 6-day strike today after rejecting a government pay offer. இங்கிலாந்தில் உள்ள இளநிலை மருத்துவர்கள் அரசின் ஊதிய சலுகையை நிராகரித்து இன்று முதல் 6 நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்கி உள்ளனர். அதற்கு அடுத்து 8வது செய்தி. Artemis second lunar விண்கலம் flyby NASA's Artemis 2 mission successfully completed its lunar flyby, capturing images of a solar eclipse from space. நாசாவின் ஆர்டமிஸ் 2 விண்கலம் நிலவை வெற்றிகரமாக சுற்றி வந்ததுடன் விண்வெளியில் இருந்து சூரிய கிரகணத்தை புகைப்படமும் எடுத்துள்ளது. இந்தியன் நியூஸ், இந்திய செய்திகள். Single pass election today. Voting is underway for the 2026 Assembly election Kerala, Assam and Puducherry today. கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 10th
RBI holds the repo rate. Reserve Bank of India has kept the repo rate unchanged at 5.25, citing global economic risk. உலகளாவிய பொருளாதார அபாயங்களை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25 மாற்றமின்றி தொடர்கிறது. அதற்கடுத்து 11th, World Bank raises growth forecast. India's growth projection for the current fiscal year was upgraded to 6.6% due to strong domestic demand. உள்நாட்டு தேவை வலுவாக இருப்பதால் இந்தியாவின் நடப்பு நிதியாண்டுக்கான வளர்ச்சி கணிப்பில் உலக வங்கி 6.6% உயர்த்தியுள்ளது. 12, பங்களாதேஷ் FM in Delhi. Bangladesh Foreign Minister Khalilur Rahman met with S. Jaishankar to strengthen bilateral ties under the PNP government. புதிய வங்கதேச அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் இருதரப்பு உறவுகளை செயல்படுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரை சந்தித்தார். 11th, India sets shooting world record. Gulab Pulia and Mukesh Nelaveli won gold and broke a world record at the ISSF World Cup in Spain. ஸ்பெயினில் நடைபெற்ற ISSF உலகக் கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பாலக் புலியா மற்றும் முகேஷ் நிலவல்லி இணை தங்கம் வென்று உலக சாதனை படைத்தனர். அதற்கு அடுத்து உள்ளது 14. இந்த 14th என்ன சொல்லியிருக்கு? டெல்லி LPG reform. Delhi government announced that consumers can now buy 5 kg LPG cylinders without address verification. டெல்லியில் வசிப்பவர்கள் இனி முகவரி சான்று இன்றி 5 கிலோ LPG சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று டெல்லி அரசு அறிவித்து உள்ளது. தமிழ்நாடு நியூஸ். தமிழ்நாடு செய்திகள். 15th, TN final candidate list today. Final list of candidates for the Tamil Nadu Assembly election will be released by 3 p.m. today. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை 3 மணி அளவில் வெளியாகிறது. 16th, candidate assets in spotlight ADM case. Lima Rose has declared assets worth 1,049 crore, making her one of the state's richest candidates. அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் 1049 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அறிவித்துள்ளார். இது அவரை மாநிலத்தின் பணக்கார வேட்பாளர்களில் உருவாக்கி உள்ளது. CM Stalin criticizes opponents. Chief Minister M.K. Stalin led intense campaign rallies, strongly criticizing the policies of opposition parties. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோடு எதிர்க்கட்சியின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார்.
18. EVK Vijay campaigning high. EVK leader Vijay held a massive rally in LA as part of his party's 2026 election campaign. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நெல்லையில் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தினார். 19. Election silence in adjacent states. While DN awaits its polling base, a silence period began in neighboring Puducherry and Kerala for today's vote. தமிழகம் தனது வாக்குப்பதிவு கட்டத்திற்காக காத்திருக்கையில் அண்டை மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் கேரளாவில் இன்றைய தேர்தலுக்கான மௌன காலம் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கடுத்து லாஸ்ட் 20 Commonwealth Games bid assessment officials arrived in Gujarat today to assess the infrastructure as Ahmedabad bids for the 2030 Games. 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவது குறித்த உள்கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் குழு குஜராத் வந்துள்ளது. மாணவர்களை, வாசகர்களை, இதை பார்க்கின்ற நபர்கள் எங்களுடைய வெப்சைட்டை கொஞ்சம் பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெறலாம். அதே சமயத்தில் எங்களுடைய யூடியூப் சேனலை அசிஃபா 1 பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். அடுத்த நாள் பார்ப்போமாக. வணக்கம்.